ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 2 அட் கேன்குன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சூப்பரா காலையில இப்படி ஒரு வியூவில் ஒரு ஹோட்டல் ரூம் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள். ஸோ எந்திரிச்ச உடனே இந்த வியூவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரசித்து எவ்வளோ தூரத்துக்கு ரசிக்க முடியுமோ ரசிச்சுட்டு சரி ஓகே இன்னும் 2 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம், அதனால் மிச்சத்தை அப்புறம் ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் கீழே வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பஃபே தான். லிஃப்ட்லேருந்து இறங்கின உடனே அந்த ஹாலில் தாங்க இருக்கும். ஸோ உள்ளே என்ட்ரு பண்ணும்போதே நம்மளுடைய ஹெட் கவுண்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ரூம் நம்பர் ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ அந்த அக்கா வந்துட்டு எல்லாம் நோட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க வியூவை பாருங்களேன், அதுவும் வெறித்தனமாக இருந்தது. எங்கே திரும்பினாலும் சூப்பரான வியூவாக கொடுக்குறீங்களேடா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக நமக்கு ஆம்லேட் வந்துட்டு சுட சுட அந்த அக்கா போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆம்லேட், ஆஃப் பாயில், ஃபுல் பாயில் என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணி தராங்க. அவங்க ஸ்க்ராம்பிள்ட் எக் கேட்டாலுமே நீங்கள் பண்ணி தராங்க. அது போக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், மஷ்ரூம், மீட்டுன்னு எல்லாமே இருந்தது. நமக்கு தேவையானதை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கல்லில் போட்டு அழகாக சூடு பண்ணி நமக்கு சூப்பராக ஒரு ஆம்லேட், சீஸ் வெஜிடபிள் ஆம்லேட் இல்லாட்டி சீஸ் மீட் ஆம்லேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். காலையிலேயே சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு மனசு திருப்தி இருந்தது. டேஸ்ட்டுமே பிரமாதமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பஃபேல இருந்த ஐட்டங்கள்லாம் பாருங்களேன், இத்தனை ஐட்டங்கள் வச்சுருந்தா என்னெல்லாம் சாப்பிட்லான்னு நமக்கு தோணும் சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு ஒன்று ஒன்றும் ரசிக்கிற மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட ப்ரெட் வெரைட்டிஸ், டோஸ்டர், அது போக ஜூஸ் பார்த்திங்கன்னா ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக ஜூஸ் தேவை இல்லையா? ஸோ ஆரஞ்ச் ஜூஸ், மெலன் ஜூஸ், க்ரீன் ஜூஸ், மில்க்கு, ஹாட் சாக்லேட், சீரியல்ஸ், இதுக்கெல்லாம் பல விஷயத்துக்கு பேர் தெரியலங்க. ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான்வெஜ் வந்துட்டு உங்களுக்கு போர்க்கு, சீ ஃபுட்டு எல்லாமே இருந்தது காலையிலேயே பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு பாருங்கள், டெசர்ட் 1 2 ஏகப்பட்ட வெரைட்டி. டோனட்டில் ஆரம்பித்து அந்த ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டுன்னு ஏகப்பட்ட ஸ்வீட்டு. எது வருதோ இல்லையோ கண்டிப்பாக சுகர் மட்டும் வந்துடும் அதெல்லாம் சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு எஃபெக்டில் இருந்தது. ஆனால் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சவர் க்ரீம், சிலாண்ட்ரோ, அப்புறம் ஆனியன் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் பிச்சு போட்ட கோழி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாஸஸ் 2 சாஸ் வச்சுருந்தாங்க. ரெட் சாஸ், க்ரீன் சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டாட்டியா சிப்ஸுங்க. பெரிய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட்டும் வச்சுருந்தாங்க. டெசர்ட் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா க்ரொசைண்ட்டில் இன்னும் ஸ்வீட்டு தடவை வச்சுருக்காங்க. அது போக இன்னொரு லைவ் ஸ்டேஷன் வேறு இருந்ததுங்க. இங்கேயுமே இந்த அக்கா வந்துட்டு டாட்டியாவில் நிறைய மீட்டு அந்த மாதிரிலாம் போட்டு தராங்க. ஸோ இங்கே வந்துட்டு மீட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அதனால் நிறைய மக்கள் இங்கே வரதுக்கு சூஸ் பண்ணாங்க ஆம்லேட் ஸ்டேஷனை விட. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ப்ரெட் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா நமக்கு வயிறு ஃபுல்லாயிரும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னொரு லைவ் ஸ்டேஷன் இருந்தது. அங்கே வந்துட்டு கிரேப்ஸு, அதுக்கப்புறம் வாஃபிள், பேன் கேக், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுன்னு அங்கேயுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே. ஸோ இவ்வளோ ஜங்க்கு சாப்பிட்ருக்கீங்களே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் சாலட் வச்சுருந்தாங்க, ஃப்ரூட் சாலடும் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்படி பஃபே அப்படின்றதுனால நிறைய பேர் ஃபுட்டு எடுத்து வேஸ்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்தது எங்கே போயிருக்கோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.